ரொம்ப நாளாக அந்த சீரீஸை பார்க்கலான்ட்டு நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் டைம் கிடைக்கல. பட் ஆனால் இப்போ அதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வந்துட்டேன். சுட சுட ஒரு இட்லி போடுற மாதிரி தான். வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். கதையை முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சென்டரில் நிறைய ஹிட்டன் ஸ்பாட்ஸ் வச்சுருக்கேன். அது என்னன்னு சொல்லி வீடியோட கடைசியில் சொல்கிறேன். கதையோட ஸ்டார்டிங்கில் ஊட்டியோடைய ஒரு செம பாயிண்ட் ஆஃப் வியூவை காமிக்கிறாங்க. அப்படியே உள்ளே வந்தால் அமுதா கெஃபின்னு ஒன்று இருக்குது. இதை ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. இது யார் ரன் பண்ணுறாங்க, இது யார் மேனேஜ் பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் அப்படியே கேட்டுட்டு உள்ளே போக சமைக்கிற இடம் வருது. சமைக்கிற இடத்துல என்னதாங்கய்யா பண்ணுவீங்க, அப்படி என்ன தான் உங்களோட ரெசிபின்னு சொல்லி கேட்க, நாங்கள் காலையில் நேரமாக வந்து எல்லாமே எடுத்து காய்கறிலாம் வெட்டி வச்சுருவோமா, அதுக்கப்புறம் ஐயா தான் வந்து அவங்களோட கைப்பக்குவத்தில் ஏதோ பண்ணுவார் உள்ள, அதுலேருந்து தான் இந்த டேஸ்ட்டு வருதுன்னு சொல்ல, அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் இந்த ஒரு இன்டர்வியூ அவங்க பையன்கிட்டையும் போகுது. பையனும் மாமாவும் சேர்ந்து பொடி வகைகள் இந்த வந்து சட்னிக்கு தேவையான இந்த ஒரு மசாலா ஐட்டங்கள்லாம் விற்கிறதா அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போனால் வீட்டில் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அதில் அமுதாங்கிற பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணோட பேர் தான் அந்த கெஃபேக்கும் வச்சுருக்கு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இருக்க அமுதாவோட பையன் அங்கே வந்து கொஞ்சம் சேட்டைகள்லாம் பண்ணிட்டு அப்படியெல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்க உடனே பெரியவருக்கு நெஞ்சு வலி ஏற்படுது. அப்படியே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அது இதுன்னு கிட்டத்தட்ட 3 மாதம் ஓடிடுது. டாக்டரும் இதுக்கு மேலே கண்டிப்பாக முடியாது, இதுக்கு மேலே இருக்கிறனால ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்க பாருங்கிற மாதிரி சொல்கிறாரு. இருந்தாலும் மாமாவும் பையனும் அப்பாவை வேறு எங்கேயாவது கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அம்மா அதெல்லாம் வேணாம், அவருக்கு கடைசி காலத்தில் இங்கே தான் நிம்மதி, அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருந்தே அவரோட உயிர் போகணும் தான் நான் டெய்லி வேண்டிகிட்டு இருக்கேன், அதே மாதிரி நடக்கட்டும், நீங்கள் இதுக்கு மேலே அவரை கஷ்டப்படுத்தாதீங்க, அவர் படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியலங்கிற மாதிரி சொல்லி அழுகிறாங்க. மாமாவும் அமுதா கிட்ட அப்பாவுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்குமோ, அதனால தான் அவரோட உயிர் அப்படி இழுத்துட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது, உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கான்னு கேட்டுப்பாருன்னு சொல்ல அமுதா கொஞ்சம் கோவம் வருது. அப்படியே கட் பண்ணால் இப்போ ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் சோஃபியாவோட அப்பா. அதாவது சோஃபியா தான் இவங்க எல்லாத்துக்குமே சமைச்சு போடுவாங்க. அங்கே ஒரு குக்குன்னு கூட வச்சுக்கோங்க. அவர் வெளியே பீட்டர்கிட்ட ஒரு சண்டையை போட்டுட்டு உள்ள ஸ்ட்ரைட்டாக சோஃபியா கிட்ட வந்து ஒரு 1000 ரூபா இருந்தால் கொடுமான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி நம்ம சோஃபியா கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க ரிட்டன் வெளியே. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நானும் பிஸ்னஸ் மேன் ஆக போகிறேன்டா, அதுக்கப்புறம் என்னோட வளர்ச்சியை மட்டும் பாருங்கடாங்கிற மாதிரி கொஞ்சம் காமெடியாக சொல்லிட்டு போக அப்புறம் அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நைட்டு பெரிய ஒரு பையனை மட்டும் தனியாக கூப்பிட்டு, எனக்கு ஒரு நிறைவேறாத ஆசை இருக்குது, இப்போ என்னோடய கடைசி காலம் வந்துடுச்சு, இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், அதை எனக்காக நிறைவேற்றி வைன்னு சொல்ல, சரி கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கிறேங்கிறான். இது என்னுடைய கடைசி வரமாக தான் கேட்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க, அதாவது நான் சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய குடும்பமாக இருக்குது, ஆனால் அவங்க இப்போ உயிரோடு இல்லை, அவங்களோட பையன் மட்டும் உயிரோடு இருக்கான், அவனு என்னோட கடைசி அஞ்சலில் கூட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே பையனுக்கே ஒரு ஷாக்காக இருக்குது. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும், அவங்கள போய் நான் இப்போ எங்கே தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. பையனும் சரி அவங்களுடைய பேர் என்னான்னு சொல்லி கேட்க அமுதான்னு சொல்கிறாரு. இப்போ தான் தெரியுது அந்த அமுதா கெஃபேன்னு வச்சுருக்கிறதே அவங்களோட பேர் தான், அவங்களோட பொண்ணோட பேர் இல்லைன்னு. அப்படியே இதை கொண்டு வந்து வெளியே பீட்டர்கிட்டையும் மாமாக்கிட்டையும் சொல்ல, மாமா இது மட்டும் என்னோட பொண்டாட்டி அமுதாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான்னு சொல்ல, அப்படியே அவங்கள பற்றி நினச்சி பார்க்குறாங்க. சரி என்னோட அப்பா அவருக்குன்னு சொல்லி எதுவுமே இது வரைக்கும் கேட்டது கிடையாது, அவரோட கடமையை அவர் நல்லா செஞ்சுட்டாரு, பட் இருந்தாலும் அவரோட கடைசி ஆசை இதையாச்சும் நான் நிறைவேற்றுறேங்கிற மாதிரி, நான் சென்னைக்கு போகிறேன் நீங்கள் வரீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்க, இப்போ 3 பேருமே கிளம்பி சென்னைக்கு போகிறாங்க. போனவங்க எல்லா இடத்துலையுமே தொலைவி பார்க்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. கடைசியாக அந்த ஃபோட்டோவை வச்சு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு கிட்டத்தட்ட அவங்க பையனை கண்டுபிடிச்சிடுறாங்க. இதாப்பா ஸ்ட்ரெயிட்டாக போ, அங்கே ஒரு கடை இருக்குது பாரு, அவங்க தான் சொல்ல, அவனும் அமுதா கடன் ஸ்டோர் தள்ளு வண்டி மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ யோகி பாபு தான். அங்கே லோக்கலில் இருக்கிறவங்கலேருந்து பக்கத்து ஊரில் இருக்கிற எம்எல்ஏ வரைக்கும் எல்லோரும் இங்கே தான் வந்து சட்னி சாம்பார் இட்லி எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கைப்பக்குவம் நம்ம ஹீரோவுக்கு இருக்குது. இவங்க நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்க, என்னப்பா என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு பிளேட் இட்லி வேணும்னு கேட்க அவங்களும் வாங்கி சாப்பிட்றாங்க. அப்படியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. எனக்கு ஒரு தோசை அப்படிங்கிற மாதிரி கீழே இருக்கிற 2 பேரும் ஆர்டர் பண்ணுறாங்க. இவங்களாம் சாப்பிட்டு முடிச்சோட்டையும் நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவுக்கு முன்னாடி சாமிலாம் கும்பிட்டு நைட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் நான் எடுத்து வைக்க, உடனே கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாரா இன்னத்துக்கு வந்து கதவை தட்டுறாங்கிற மாதிரி போய் பார்த்தா அந்த பெரிய ஐயாவோட பசங்க தான்.
வந்தோடனேயுமே கார்த்திக், அதாவது பெரியவோட பையன் இருக்கான்ல, அவன் சொல்கிறான், நீங்கள் தான் என்னோட அண்ணன், என்னோட அப்பா உங்களுக்கு ஒரு அப்பா தான் சொல்லி இருக்கிற நிலைமையெல்லாம் எடுத்து சொல்ல, அந்த ஆளை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு, ஏதாவது திட்டிப்பிட போகிறங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் நம்ம ஹீரோ சத்தமாக பேச, இருந்தாலும் கார்த்திக் ரொம்ப பொறுமையாக சொல்லி பார்க்குறான். பட் இருந்தாலும் அவரு கேட்குற மாதிரி இல்லை. மாமாவையும் பீட்டரையும் வெளியேறுங்க, நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்ல, மாமாவும் வெளியே வராரு. கரெக்டாக அமுதா ஃபோன் பண்ணேன், ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, உள்ள திடீர்னு சத்தம் அதிகமாக, இருமா கால் பண்ணுறங்கிற மாதிரி கட் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் நம்ம ஹீரோ வர முடியாதுங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. அடுத்த நாள் சின்ன ஒரு கடையை காமிக்கிறாங்க. அங்கே வெங்காயம்லாம் நறுக்கிட்டு இருக்காங்க, மாவெல்லாம் ஆட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள வர நம்ம ஹீரோவும் எல்லாரும் வெளியே போங்க, ஒரு 10 நிமிஷம் எல்லாத்துக்கும் லீவுங்கிற மாதிரி எல்லாத்தையும் வெளியே அனுப்பிவிட்டு, பெரியவர் இப்படி எல்லாத்தையும் வெளியே அனுப்பிவிட்டு, அவர் ஒரு மந்திரத்தை போடுவார் உள்ள, அவர் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக ஆட் பண்ணுவார்னு சொல்லுவாங்கள்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஹீரோவும் பண்ணுறாரு. எல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா இவனுங்க நிற்கிறானுங்க. என்னடா நடத்திட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அங்கேருந்து துரத்தி விடுறாங்க. சரி அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரும் நைட்டு கடையை போட்டு நடத்திட்டு இருக்க. அப்போ 2 பேர் தண்ணி அடிச்சுட்டு வந்து ஆம்லெட் வேணும்னு கேட்குறாங்க. எத்தனை டைம் சொல்லிக்கிறேன் தண்ணி அடிச்சுட்டு இந்த பக்கம் வராதீங்கன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்க. வண்டி கொஞ்சம் வேகமாக எடுத்துகிட்டு போகிறானுங்க. பார்த்தா அங்கே இருக்கிற சேரு மேலே விட நம்ம ஹீரோ தான் அங்கே இருக்கிற 2 பேர்த்து அடித்து துரத்தி விட. அதுக்கப்புறம் இவங்க நிற்கிறாங்க. இவங்க என்னடா சொல்லி அடித்து துரத்தி விடுறதுன்னு தெரியலையே. சரி உங்களுக்கு என்ன தாண்டா வேணும்னு சொல்லி கேட்க, நீங்கள் தான் வரணும்னு சொல்ல, சரி எதுவாக இருந்தாலும் நைட்டு 11 மணிக்கு மேலே பேசிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற பீட்ரு மாமாவும் வரும்போது தோசை 2 கட்டு வந்துருங்கன்னு சொல்கிறானுங்க. சரி எடுத்துகிட்டு வரண்டா போய் தொலைங்கடாங்கிற மாதிரி அனுப்பிவிட்றாரு. அப்புறம் நைட்டு அவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. ஒரே லாரியாக நிற்கிது. அப்போ நம்ம ஹீரோ ஒரு கவரோட இருந்து நிற்க, என்னப்பா பேசலாமான்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த அட்வைஸ் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காதுப்பான்னு சொல்ல, அது சொல்ல நாங்கள் வந்து குடிக்கலாங்கிற மாதிரி இப்போ எல்லாம் உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம யோகிபாவும் அவங்க அப்பா இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டார், என்னென்னலாம் வேதனைப்பட்டாருங்கிற மாதிரிலாம் எல்லாத்த பற்றியும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னப்பா நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், நீங்களாம் பேசவே மாட்டேங்கிறீங்க என்னன்னு சொல்லி கேட்டால், அப்போ தான் தெரியுது அந்த சரக்குலாம் மயக்க மருந்தை கொஞ்சம் கலத்திருப்பானுங்களாட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ அங்கே மயங்கி விழுக. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காரில் எங்கேயோ போயிட்டுருக்காரு. அப்போ தான் முழிக்கிறாரு. எங்கப்பா சென்னையில் ஃபுல்லாக ஒரே மேடு, ஒரே செடி கொடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, இது சென்னை இல்லை ஊட்டின்னு சொல்ல, அப்படி எபிசோடு 1 இங்கே கட் ஆகுது. இதுக்கப்புறம் ஒரு அடுத்தடுத்த எபிசோடு இன்னமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ரொம்ப பார்த்திங்கன்னா யதார்த்தமான கதையோடு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னோட நரேஷன் மற்றும் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எபிசோடு 1 பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்தி வைங்க நண்பா.